எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் ஃபைன். பாஸ்ட் 2-3 வீக்ஸாக வீடியோ கண்டினியூவாக போஸ்ட் பண்ண முடியல. பட் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் என்னோடய ரேண்டம் டேவோட ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ என்ஜாய். ஒரு 2-3 டேஸாக ட்ரெஸ் எதுவுமே வாஷ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அன்னைக்கு நேரமே எழுந்திரிச்சு சிம்பிளாக அரிசி பருப்பு சாதம் செஞ்சு வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி நேரமே குளிச்சுட்டேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ரேம்ஸ் எல்லாமே போட்டு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். பட் எதுவுமே வாலில் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே கபோர்ட்குள்ளே பத்திரமா பொக்கிஷ மாதிரி வச்சுருந்தோம். பட் அந்த அன்னைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ட்ரில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இருக்க வீடு ரெண்ட் அண்ட் ஹவுஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோ பிளாக்கில் கட்டியிருக்காங்க. ஸோ ஆணி அடிக்க முடியல. அதனால் ட்ரில் பண்ணி சின்னதாக ஒரு உட் வச்சு அதில் ஆணி அடித்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் மாட்டுற மாதிரி இருந்தது. என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பேபி பிறந்ததுக்கப்புறம் கேஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி மெமரபிளாக இருக்கணுங்கிறக்காக தம்பியோட 100th டே அன்னைக்கு நாங்கள் கேஸ்டிங் பண்ணோம். இந்த ஃப்ரேமில் பேபியோட நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஹைட், வெயிட், பிறந்தப்போ இருந்தது எல்லாமே மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தோம். ஓவராலாக ஃப்ரேம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி கைக்கு வர்றப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தம்பிக்கு இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த டைமில் அந்த ஃப்ரேம் பார்க்குறப்ப அந்த சின்ன சின்ன கை காலெல்லாம் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. ஆனால் அவனுக்குமே அந்த ஃப்ரேம் பார்த்ததும் ஒன்றுமே புரியல. ஆனால் சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா கை கால் அப்படின்னு. அட் லாஸ்ட் எல்லா ஃப்ரேம்ஸையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் அண்ட் ஹால் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பிகாஸ் ஒவ்வொரு பிக்சர்ஸுமே ஒவ்வொரு மெமரிஸ் தான். ரூமில் எங்கள் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் வால் கிளாக் மாட்டியிருந்தோம். ஆனால் அதை எடுத்துகிட்டு தம்பியோட ஃபோட்டோவே மாட்டிட்டோம். ஸோ கண்டினியூவாக பார்க்குறக்கு நல்லாயிருக்கும்னு. ட்ரில்லிங்கில் வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் கிடையாது. இந்த ஆஃபீஸ் டேபிளில் தான் நாங்கள் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டேபிளுக்கு மேலே அந்த பெயிண்ட் எல்லாம் போய் ரஸ்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக ஒரு டேபிள் கவர் வாங்கியிருந்தேன். கவர் ஒரு மாதிரி சட்டில் கலரில் தான் வாங்கியிருந்தேன். போட்டதுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் எங்கள் வீட்டில் கிராசரிஸ் எல்லாமே நாங்கள் சம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டீல் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். பட் ரீசெண்டாக இப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ மீஷோவில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இது எல்லாமே செட் ஆஃப் 6 வந்தது. இதோட குவான்டிட்டி 1100 ml. ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்தது. கேப் நான் ஒயிட் வர மாதிரி வாங்கியிருந்தேன். இன்னுமே பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் இந்த 6 கண்டெய்னர்லையுமே அதிகமாக எடுக்கிற கிராசரிஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸிமம் துவரப்பருப்பு, பொட்டுக்கடலை, வரமல்லி இதெல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே நான் இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஃபைனலாக எல்லாம் ஃபில் பண்ணி ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தது. கிச்சனில் 3 ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அதில் சென்டர் ஷெல்ஃபில் ஃபுல்லாக க்ராசரிஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஷெல்ஃபில் ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அண்ட் ஹியர்ஸ் த ஃபைனல் லுக். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் எப்போ ஷாப்பிங் போனாலும் ஏதாவது கிளாஸ் ஆர் செராமிக் ஐட்டம் வாங்காமல் வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஆனால் எல்லாமே 100க்குள்ளே இருக்க மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். மெயினாக நீங்கள் திருப்பூராக இருந்தீங்கன்னா சூர்யா ஷாப்பிங் தெரியாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. அங்கே எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னர் நான் 85 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். அண்ட் யாருனாலெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தெரில, வீட்லேயே இருந்தாலும் தண்ணி மட்டும் குடிக்கவே தோணாது. அதை போய் கிச்சனில் எடுத்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். ஸோ ரூமில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட்டாக வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் ரீசன்ட் கமெண்ட்ஸில் 5 பெட்டி ஏன் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கீங்க, ஸ்டீலில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்பயே ஸ்டீல்லையே வாங்கிடலான்னு நினச்சேன். பட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. 500 to 700 இருந்தது. ஸோ அமௌண்ட் சேவ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் கிச்சனுக்கு எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி என்னோட அமௌண்ட்டில் வாங்கணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ அதுக்காக சேவ் பண்ணி வாங்குவேன். அண்ட் பாக்ஸ் நான் வேறு ஒரு ஷாப்பில் பார்த்து வச்சுருந்தேன்.
பட் வந்து அங்கே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. அதனால் நான் பாத்திர கடையில் வந்து வாங்கினேன். அங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. ஃபைனலாக எல்லா ஸ்பைசஸுமே அரேஞ்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ஸ்பைசஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் காலி ஆகுதோ அப்போல்லாம் வந்து டக்குன்னு ரீஸ்டாக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து காலையில் அவசரமாக சமைக்கிறப்ப எடுத்து ஸ்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் டேபிள் மேலே ஃப்ரூட் பேஸ்கெட் மட்டும்தான் வச்சுருந்தேன். ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சால்ட்டையுமே வந்து இங்கேயே வச்சுட்டேன். ஃபைனலாக டேபிள் பார்க்க ஒரு சட்டிலான லுக்கில் இருந்தது. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 3 மணி ஆயிடுச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. கிச்சனுக்குன்னு ஏதாவது ஒர்க் செய்கிறப்ப எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு ஏதாவது புதுசாக வாங்கிட்டோம்னா அதை வந்து அப்போவே யூஸ் பண்ணிடணும். அப்போ தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லைன்னா அதை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்கார்றப்ப கரெக்டாக ஹபி ஃபுட் பண்ணி நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 வீக்ஸாகவே வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தது. அதுவே ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக இருந்தது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக அதுக்கு முன்னாடி நாளே வந்து எல்லா வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்டாக வீக்லி ஒன்ஸ் வீடு தொடச்சிருவேன். ஸோ ரொம்பலாம் துடைக்க வேண்டியதில்லை. அப்படியே மேலாப்பில் தொடச்சி விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். அண்ட் ரீசன்ட் கமெண்ட்ஸில் ஏன் இவ்வளோ ஹேர் கட் பண்ணிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தது. அதனால தான் கட் பண்ணிவிட்டு ரீக்ரோத் பண்ணலான்னு ஒரு ஐடியா. நான் ப்ரெசென்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஹேர் கேர் டிப்ஸ் பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஷார்ட்டாக இருக்கிறனால ஃபர்ஸ்ட் 2 days வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் 3rd day வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோர் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் வார்ம் ஹீட் பண்ணி ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் எனக்கு பேசிக்காகவே ஃப்ரிஸி ஹேர். அதனால் ரீசன்ட் டைம்ஸில் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீரம் பொறுத்தவரை ட்ரை ஹேர் அண்ட் வெட் ஹேர் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம். நான் வந்து முடி காஞ்சி லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அந்த டைமில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து ஹேர் ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. இன்கேஸ் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எப்பவும் போல் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஈவினிங் போல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ வீட்டில் ஏதாவது பொடி தீர்ந்துருந்ததுன்னா அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக சீரக அண்ட் மிளகுத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. நான் 2 வந்து தனித்தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ 2ஐயும் வந்து ஒட்டுக்காக அரைச்சி வச்சுருவேன். ஸோ 2ஐயுமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பவுட்ரு ஃபார்முக்கு கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஆம்லேட், ஆஃப் பாயில் அண்ட் பெப்பர் ஃப்ரை அதுக்கெலாம் வந்து இந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு மேலே டைம் ஆகிடுச்சு. சரி டின்னர் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா 6:30க்கெல்லாம் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு பக்கமும் ஆங்கிள், கேமரா அதெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு டின்னர் செய்ய முடிக்கிறதுக்கும் கரெக்டாக 8:30 பக்கம் ஆகிடும். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு மத்தியானம் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். அது அப்படியே தான் இருந்தது. ஸோ அதை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலான்னு வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னமோ தெரில, எனக்கே சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி போரிங்காக ஃபீல் ஆச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 4 வெஜிடபிள் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் ஃபைனலாக வந்து கேபேஜ் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாம் கட் பண்ணி கட்டிங் போர்டில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக் பார்க்குற ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி தான் கலராக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப எக் அந்த இல்லைன்னா சிக்கன் அப்படி கூட சேர்த்து செய்யலாம். அண்ட் கண்டிப்பாக டேஸ்ட்டுக்கு சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாமே ஆட் பண்ணுங்கள். நான் பேபி இருக்கனால வந்து சாஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக வந்து பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன்.
இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கடாயில் எப்பவும் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சாஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி பூண்டு துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காய் எல்லாமே ஆட் பண்ணணும். நான் வந்து தம்பிக்கும் சேர்த்து செய்கிறனால காய் எல்லாமே வந்து நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் தான் வந்து பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேன். நீங்கள் பெரியவங்களுக்காக செய்கிறீங்கன்னா ஒரு 50% காய் வெந்தாலே போதும். ஏன்னா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் சாப்பிட்றப்ப. அண்ட் வந்து பவுடர் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூள் அண்ட் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் காயோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஃபைனலாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் காய் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது கூடவே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி வந்து பிச்சு அப்படியே தூவி விட்டு கலந்து விட்டுறலாம். சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவருமே. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வேல வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இன்கேஸ் வீட்டில் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டின்னர் முடிச்சுட்டு கையோடு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண வந்துட்டேன். அண்ட் முடிஞ்ச வரை எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி கிச்சனை க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ தட் மார்னிங் உங்களுக்கு கிச்சன் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், உங்களுக்கும் சமைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் தட்ஸ் ஆல். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்கேஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல்.